வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2A டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ஓட கவுன்சிலிங் 19வது நாள் நடந்து முடிஞ்சிருச்சு. 12 ஜூன் 2024க்கான கவுன்சிலிங். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளோ வேக்கன்ஸீஸ் லெஃப்ட் ஓவர் இருக்குது, என்னென்ன கேட்டகரியில லெஃப்ட் ஓவர் இருக்குது, இன்னும் யாருக்கெல்லாம் ஜாப் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? இன்றைய நாள் முடிவுல வந்துட்டு நடந்த மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எம்பிசி, பிசி, ஜெனரல் இதில் இருந்த ஜெனரல் அண்ட் உமனுக்கான பிஎஸ்டிஎம் வேக்கன்ஸீஸ் எல்லாமே வந்துட்டு காலி ஆயிடுச்சு. அதாவது இதுக்கப்புறம் எஸ்சி, எம்பிசி, பிசி கம்யூனிட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிடியில் இருக்கிற பிஎஸ்டிஎம் வேக்கன்ஸீஸ் யாருமே வந்துட்டு எடுக்க முடியாது. மொத்தமா வந்துட்டு எல்லாமே 0 ஆயிருச்சு. சரிங்களா? இன்னும் உங்களுக்கு எங்க பிஎஸ்டிஎம் லெஃப்ட் ஓவர் இருக்குதுன்னா, எஸ்டி அதுக்கப்புறம் எஸ்சிஏ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிசிஎம் இந்த 3 கம்யூனிட்டியில மட்டும் தான் உங்களுக்கான பிஎஸ்டிஎம் வேக்கன்ஸீஸ் வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. இன்னும் இந்த கம்யூனிட்டிலயுமே எவ்வளோ வேக்கன்ஸீஸ் லெஃப்ட் ஓவரா இருக்குது அப்படிங்கிறத பத்தி வந்துட்டு அடுத்த ஸ்லைட்ல வந்துட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதர் தென் ஸ்பெஷல் டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு. ஜேசிஏக்கு பார்த்தீங்கன்னா, இன்னுமே உங்களுக்கு வேக்கன்ஸீஸ் இருக்குது. அதாவது ஸ்பெஷல் டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு இந்த கம்யூனிட்டிக்கெல்லாம். ஆனா, அதர் தென் ஸ்பெஷல் டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு மொத்தமா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இன்னைக்கு நாளோட முடிவுல லெவல் 12 அண்ட் எபோவ்ல 3 வேக்கன்சி எடுத்திருந்தாங்க. 3மே எஸ்ஐ கோஆப்பரேட்டிவ்ல தான் எடுத்திருந்தாங்க. இன்னும் உங்களுக்கு 13 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. ரெவென்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அசிஸ்டன்ட் ரெவென்யூ வந்துட்டு 5 வேக்கன்சி வந்துட்டு எடுத்துட்டாங்க. 62 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறப்போ 4 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. 49 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன்ல 1 வேக்கன்சி தான் எடுத்தாங்க. 7 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இஓ கிரேட் 2 டவுன் பஞ்சாயத் அதாவது நம்ம மினி முனிசிபல் கமிஷனர்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வேக்கன்சிஸ் மொத்தமா முடிஞ்சு போச்சு. கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்சி டிடபிள்யூ வேக்கன்சி மட்டும் இருந்துச்சு. அந்த வேக்கன்சி வந்துட்டு இன்னைக்கு எடுத்துட்டாங்க. ஸோ மொத்தமா வந்துட்டு இஓ கிரேட் 2 டவுன் பஞ்சாயத்துக்கான வேக்கன்சிஸ் எல்லாமே முடிஞ்சுது. ட்ரெஷரி அண்ட் அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, மொத்தமா 10 வேக்கன்சி எடுத்திருக்காங்க. 61 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. சரிங்களா? இங்க நம்ம சொல்ற வேக்கன்சிஸ் எல்லாமே எடுத்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம். அதனால தான் என்ன ஆயிடுச்சு, இந்த கம்யூனிட்டிக்கு இருந்த வேக்கன்சிஸ் எல்லாமே 0 ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்து எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 9 வேக்கன்சி எடுத்திருந்தாங்க. 57 வேக்கன்சி லெஃப்ட் ஓவராக இருக்கிறது. தேசியல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மொத்தமா 119 வேக்கன்சி வந்துட்டு எடுத்துட்டாங்க. 464 வேக்கன்சி இன்னும் லெஃப்ட் ஓவரா இருக்குது. மீறி மீறி போனா இந்த 464ங்கிறது இதே ரேஷியோல போச்சுன்னா, உங்களுக்கு இன்னும் 3 நாள் தாக்கு பிடிக்கும். அதாவது இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா என்னன்னா, 12 இன்னும் வந்துட்டு 13, 14, 15 சரிங்களா? இந்த வீக்கெண்ட் வரைக்கும் தான் இந்த ஜேசிஏ வேக்கன்சிய தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்ததா இன்னைக்கு சம்மரி என்ன அப்படிங்கிறத பார்க்கையில, வேக்கன்சி எடுக்கிற கவுண்ட் இன்னைக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குது. 301 பேர் இன்னைக்கு வேக்கன்சி எடுத்திருக்காங்க. மொத்தமா லெஃப்ட் ஓவர் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1031 வேக்கன்சி. சரிங்களா? இந்த 1031 வேக்கன்சில ஜேசிஏ வேக்கன்சி எவ்வளோ இருக்குது? 464 வேக்கன்சியும் போக 464 வேக்கன்சியும் போக மிச்சம் இருக்கிறது தான் அதர் தென் ஸ்பெஷல் டிகிரிக்கு வரும். இன்னைக்கு மொத்தமா பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா, 152 வேக்கன்சி தூக்கிட்டாங்க. சரிங்களா? அதுல ஒரு பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் வேக்கன்சியும் எடுத்திருக்காங்க. ஜேசிஏல பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா, 32 வேக்கன்சி எடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ அதர் தென் ஸ்பெஷல் டிகிரியில மிச்சமா இருந்த எல்லாத்தையுமே ஜிடி, பிசி, எம்பிசி, எஸ்சி இவங்கெல்லாம் தூக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் எல்லாமே 0, 0, 0, 0, 0, 0ன்னு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் எஸ்சிஏல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் அதர் தென் ஸ்பெஷல் டிகிரிக்கு 6 வேக்கன்சி ஜென்ரல்லையும் 4 வேக்கன்சி உமன் பிஎஸ்டிஎம்லையும் லெஃப்ட் ஓவரா இருக்குது. பிசிஎம்ல பார்த்தீங்கன்னா 13 வேக்கன்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லையும் 5 வேக்கன்சி உமன் பிஎஸ்டிஎம்லையும் லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதே மாதிரி எஸ்டி கம்யூனிட்டியில் 7 வேக்கன்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மும் 4 வேக்கன்சி உமன் பிஎஸ்டிஎம்மும் உங்களுக்கு லெஃப்ட் ஓவரா இருக்குது. சரிங்களா? அடுத்தது ஜேசிஏ நம்ம எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஜிடியில் இருந்த பிஎஸ்டிஎம் வேக்கன்சிஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஓவர் வேக்கன்சி எங்கெங்க இருக்குன்னா, பிசியில் ஒரு 17 பிஎஸ்டிஎம் வேக்கன்சியும் 3 உமன் வேக்கன்சியும் இருக்குது. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜெனரல் வேக்கன்சியும் இருக்குது. பிஎஸ்டிஎம் இல்லாம நான் பிஎஸ்டிஎம் வேக்கன்சியும் இருக்குது. இங்க நம்ம ஒன்லி பிஎஸ்டிஎம் பத்தி பார்த்துட்டு பேசுறோம். எம்பிசியில் பார்த்தீங்கன்னா, 15 பிஎஸ்டிஎம்மும் 2 உமன் பிஎஸ்டிஎம்மும் இருக்குது. எஸ்சியில் 14 ஜெனரல் பிஎஸ்டிஎம் 7 உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது.
எஸ்சி ஏல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜெனரல் பிஎஸ்டிஎம், 2 உமன் பிஎஸ்டிஎம், பிசிஎம்ல 4 ஜெனரல் பிஎஸ்டிஎம், 2 உமன் பிஎஸ்டிஎம். எஸ்டில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு 0 ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்ததா வந்துட்டு நம்ம பிடிஎஃப் ஏரியாவுக்கு வந்துட்டு போகையில, நம்ம எப்பவும் தர்ற மாதிரி மொத்தமா இந்த 7 டாபிக்கான தனித்தனியான பிடிஎஃப் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இந்த பிடிஎஃப்ல என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த பிஎஸ்டிஎம் வேக்கன்சிஸ் எல்லாமே வந்துட்டு 0 ஆயிட்டதுனால, நம்ம இருந்த 0வா இருந்த எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? நம்ம முன்னாடியே சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ கோஆப்பரேட்டிவ்ல வந்துட்டு 3 வேக்கன்சி எடுத்திருக்காங்க. இன்னும் 10 வேக்கன்சி உங்களுக்கு அதுல லெஃப்ட் ஓவரா இருக்குது. டோட்டலா 13 வேக்கன்சி வந்துட்டு உங்களுக்கு லெவல் 12ல வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. அடுத்து ரெவென்யூ அப்படின்னு வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மொத்தமா 5 வேக்கன்சி எடுத்தாங்க. 62 வேக்கன்சி. தொட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம், திருவாரூர், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு, மயிலாடுதுறை இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் வேக்கன்சி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன் லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு 0 ஆயிருச்சு. சரிங்களா? அடுத்ததா வந்துட்டு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் எடுத்துக்கிறப்போ, இன்னைக்கு தொட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீலகிரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும்தான் வந்து டச் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அதே மாரி இதில வந்து பார்த்தீங்கன்னாலும், உங்களுக்கு 4 வேக்கன்சி எடுத்திருக்காங்க. இன்னும் 49 வேக்கன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட பிஎஸ்டிஎம் வேக்கன்சிஸும் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு மிச்சமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிசிஎம்ல ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. அதே மாரி வந்துட்டு எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்ல வந்துட்டு ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் அதுக்கப்புறம் வந்துட்டு டிடபிள்யூ வேக்கன்சிஸ் மட்டும் தான் இப்போ லெஃப்ட் ஓவர் ஆகுது. மேக்ஸிமமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிடபிள்யூடி கேட்டகரிக்கான வேக்கன்சிஸே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு எடுத்து முடிச்சுட்டாங்க. அடுத்ததா ஜென்ரல் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ, ரெஜிஸ்ட்ரேஷன்ல முன்னாடியே சொன்ன மாரி ஒரு வேக்கன்சி எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஆ அ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர் கிரேட் 2 அந்த ஒரு வேக்கன்சி மிச்சமா இருந்தது. அத எடுத்துட்டாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து 0 ஆயிடுச்சு. இதில மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம ஜென்ரல்னு குடுத்திருந்த டிபார்ட்மெண்ட்ல 61 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. இன்னும் உங்களுக்கு 205 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. டெக்னிக்கல்னு எடுத்துக்கிறப்போ வந்துட்டு, நம்ம முன்னாடியே சொல்ற மாரி தான். இந்த ஆடிட் அக்கவுண்ட் பிரான்ச் ஆஃப் ஹைவேவ தவிர மத்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இன்னைக்கு டச் பண்ணிக்கிறாங்க. பாதிக்கு பாதி வேக்கன்சிய வந்துட்டு தூக்கிட்டாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 44 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. இன்னும் 72 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. போலீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 28 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. 30 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிசன் அண்ட் கரெக்டிவ்னஸ்ல டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 6 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. இன்னும் 7 வேக்கன்சி தான் லெஃப்ட் ஓவரா இருக்குது. சரிங்களா? மொத்தமா வந்துட்டு 90 வேக்கன்சி இன்னைக்கு இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து மட்டும் எடுத்திருக்காங்க. இன்னும் 145 வேக்கன்சி இதில லெஃப்ட் ஓவரா இருக்குது. சரிங்களா? எல்லாமே எங்க இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒண்ணா பிடபிள்யூடி வேக்கன்சியா இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன் வேக்கன்சியா இருக்கும். சரிங்களா? அவங்களோட அதாவது டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் வேக்கன்சியா இருக்கும். மத்த எந்த ஒரு ஜெனரல் வேக்கன்சியும் இல்லை. ஜெனரல் வேக்கன்சியும் இல்ல, பிஎஸ்டிஎம் வேக்கன்சியும் இல்லை. சரிங்களா? அடுத்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ, எஜுகேஷன்ல வந்துட்டு ஸ்கூல் எஜுகேஷன்ல இன்னைக்கு ஒரு 9 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. 57 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதே மாரி வந்துட்டு டெக்னிக்கல் எஜுகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு ஒரு வேக்கன்சி தான் வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. அது எங்க இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடி உமன் டெஃப் அதாவது ஹார்ட் ஹியரிங்ல ஜிடி உமன்ல ஒரு வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறமா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ, இன்னைக்கு தொட்ட டிபார்ட்மெண்ட் வந்துட்டு சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மென்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான். மொத்தமா 3 வேக்கன்சி எடுத்திருக்காங்க. இன்னும் 10 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. மத்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஏன் தொடல அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாரி தான். டிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி வேக்கன்சிஸ் மட்டும் தான் இன்னும் நமக்கு லெஃப்ட் ஓவரா இருக்குது. மத்த எல்லா வேக்கன்சியுமே வந்துட்டு தூக்கிட்டாங்க. ஸ்பெஷல் டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஜேசிஏல இன்னும் எங்கெங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தனித்தனியா பார்த்துக்கலாம். சரிங்களா? ஜேசிஏ அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா, எஸ்சி ஜெனரல் 61 வேக்கன்சியும், எஸ்சி உமன் 13 வேக்கன்சியும் இருக்குது. பிஎஸ்டிஎம் வேக்கன்சி வந்துட்டு நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. எம்பிசி ஜெனரல் ஒரு 74 வேக்கன்சியும், எம்பிசி உமன்ல வந்துட்டு 18 வேக்கன்சியும் இருக்குது. பிசி ஜெனரல்ல 92 வேக்கன்சியும், பிசி உமன்ல 3 வேக்கன்சியும் இருக்குது. அதே மாரி ஜிடில வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அண்ட் உமன் ஆல்ரெடி வந்துட்டு காலியாயிருச்சு. எஸ்சிஏன்னு எடுத்துக்கிறப்போ, எஸ்சிஏ ஜெனரல்ல ஒரு 8 வேக்கன்சியும், எஸ்சிஏ உமன்ல ஒரு 2 வேக்கன்சியும் இருக்குது. பிசிஎம் ஜெனரல்ல ஒரு 15 வேக்கன்சியும், பிசிஎம் உமன்ல ஒரு 2 வேக்கன்சியும் இருக்குது. சரிங்களா? மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, 464 வேக்கன்சி. இன்னைக்கு எடுத்தது 191 வேக்கன்சி. அதே மாரி வந்துட்டு அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வேக்கன்சி வந்துட்டு எடுத்துட்டாங்க. இன்னும் உங்களுக்கு 2 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. எங்கெங்க இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிசி ஜெனரல் மல்டிபிள் டிசபிலிட்டி இந்த வேக்கன்சி வந்துட்டு ரிமூவ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாரி எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ் வேக்கன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு லால வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்ஓ லா வந்துட்டு ஒரு வேக்கன்சி எடுத்துட்டாங்க. இன்னும் 2 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. அந்த 2 வேக்கன்சியுமே எம்பிசிக்கு தான் இருக்குது. எம்பிசி
உமனில் வந்துட்டு ஒரு வேக்கன்சியும், அதுக்கப்புறம் எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தோ அதாவது லோகோமோட்டிவ் டிசபிலிட்டியில் ஒரு வேக்கன்சியும் வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஓவராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் லா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 வேக்கன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவராக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் வந்துட்டு எம்பிசி உமனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம். இந்த 3 வேக்கன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவராக இருக்குது. மிச்சமெல்லாம் வந்துட்டு காலி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லா பிஎஸ்டிஎம் வேக்கன்சியுமே வந்துட்டு காலியாகிடுச்சு. நான் வந்து இன்னொரு 2 நாளைக்கு தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் வந்துட்டு எதிர்பாராத விதமாக இன்றைக்கே வந்துட்டு எல்லா பிஎஸ்டிஎம் வேக்கன்சியும் வந்துட்டு எடுத்துட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.